அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது எல்லாமே ஒரே நாட்டு நாணயம். சூடானுக்கு பக்கத்து நாடு, எரித்ரியாவுக்கு பக்கத்து நாடு, கென்யாவுக்கு பக்கத்து நாடு. இது ஒரு ஆப்பிரிக்க நாடு. இந்த நாட்டினுடைய பேர் எத்தியோப்பியா. இதில் ஒரு 200-300 காயின் இருக்குது. ஒரே ஆள்கிட்ட வாங்கினது. இது ஒரு நாணயம் 110 ரூபான்னு விற்றுட்ருக்கேன். 110, 90, 80ன்னு சொல்லி இந்த காயின் கண்டிஷனை பொறுத்து கொடுத்துட்ருக்கேன். எத்தியோப்பியா நாணயம். இந்த பக்கம் ஒரு பக்கம் பெரிய சிங்கம் இருக்கும். சிங்கம், லயன் தெரியுதா? பெரிய சிங்கம் இருக்கும். இந்த பக்கம் மான் மாதிரி ஒரு இருக்கும், வரையாடு மாதிரி ஒன்று இருக்கும். இந்த இருக்க வரையாடு மாதிரி ஒரு இது இருக்குது. இது லேண்ட்மார்க் வேர்ல்டில் இது ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், எத்தியோப்பியா. காயின் எல்லாமே ஃபுல் கண்டிஷனான காயின். ஒரு நாணயம் 90 ரூபா 80 ரூபா வரைக்கும் இது நம்மளே ஒரு 4-5 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்ட்ரி வைஸாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், தனியாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆஃபர் எதுன்னு கேட்டால், இப்போ என்கிட்ட இது வரைக்கும் நீங்கள் 2 நாணயம் வாங்கினா உங்களுக்கு 200 ரூபா. இது நாள் வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி உங்களுக்கு சின்ன ஒரு ஆஃபர் என்னென்னு கேட்டால், இல்லை நீங்கள் 10 நாணயம் வாங்கினா உங்களுக்கு 200 ரூபா. ஒரு நாணயம் வெறும் 20 ரூபா. 10 நாணயம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வெறும் 200 ரூபா மட்டும். இந்த ஒரு நாள் ஆஃபர் உங்களுக்கு. நான் வேண்டான்னு சொன்னேன், நீங்கள் வாங்கிக்கோங்க சார். நான் இவ்வளோ நாணயம் எனக்கு வேண்டாம், ஒரு 50-100 வாங்கிக்கிடுதுன்னு சொன்னேன். நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பணம் கொடுத்து இதை வாங்கிட்டேன். இனிமேல் அவர்கிட்ட திருப்பி கொடுக்க முடியாது. குறைஞ்சது 10 நாணயம் வாங்கணும். நீங்கள் நான் 20 ரூபான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு காயின் கொடுங்கன்னு சொல்லக்கூடாது. சிப்பிங் சார்ஜ் இப்போ 70 ரூபாவும் ஒரு காயினுக்கு. ஒரு சின்ன தபால் போட்டிங்கன்னா ஸ்பீடு போஸ்ட்டில் 70 ரூபா குறைஞ்சது. அதனால் ஆப்பிரிக்க நாட்டில் ஒரு நாடு எத்தியோப்பியா நாடு, கென்யாவுக்கு அருகில் உள்ளது, சூடானுக்கு தெற்கு சூடானுக்கு அருகில் உள்ளது, சோமாலியாவுக்கும் பக்கத்தில் இருக்கும், எரித்ரியாவுக்கும் பக்கத்தில் இருக்குது. ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், கானா, காங்கோ, கினியா அந்த மாதிரி உள்ள நாடுகளுக்கு அருகாமையில் உள்ள நாடுகள். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நேபாள் நாட்டு நாணயம் நேற்று சொல்லியிருந்தேன். ஒரு யூஎன்சி காயின் ஒரு 10 காயின் இருக்குது. ஒரு காயின் வெறும் 50 ரூபாய். யூஎன்சி காயின், பக்கா யூஎன்சி காயின், 2 ரூபீஸ் காயின், லேட்டஸ்ட் காயின். ஒரு நாணயம் வெறும் 50 ரூபா. ஒரு 10 நாணயம் மட்டும் இருக்குது. அதில் 2-3 போயிடுச்சு. மிச்சம் 7-8 இருக்குது. இதையும் நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்ப்போம். இதை இன்றைக்கி உங்கள்கிட்ட போட்டுட்டு எடுத்து வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்கிறேன். வாழ்த்துக்கள்.